ஓம் ஜெகத்குரு சத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியே போற்றி போற்றி. கருணை கடலாய் கற்பக விருட்சமாய் மூலராமரை பூஜித்தவர், அஞ்சமுதி ஆஞ்சின அருள் பெற்றவர், மாஞ்சாலித்தாய் அருள் பெற்றவர், மகாபிரபு. உலகத்திலே எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிருந்தாவனங்கள் இருக்கிறது, எத்தனையோ சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த பாரத தேசத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆனால் மகாகுரு ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவரை போல ஒரு மகான் இந்த உலகத்திலே இந்த பாரத தேசத்திலே எங்குமே பிறக்கவில்லை. அவரை போல ஒரு மகான் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ வரலாறுகள் இதிகாசங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவரை போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அத்துணை ஜீவன்களுக்கும் நான் இன்றும் இந்த பூமியிலே இங்கே பிருந்தாவனத்தில் அமர்ந்திருப்பேன் என்று அன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு மகான் என்று சொன்னால் அவர் மகாகுரு ராகவேந்திர சுவாமிகள் தான். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படங்களிலே ராகவேந்திர படம் எல்லாம் அந்த ரஜினிகாந்த் படம் நடித்ததை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அவர் மேல் கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. அப்பப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எப்படியாவது இவரை பார்க்கணுமேன்னு. ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஏகஸ்வா பகுதியிலிருந்து வந்தார், ஆம்பூர் ஏகஸ்வா பகுதியிலிருந்து. அவர் நான் மந்திராலயம் எங்கே மாலையெல்லாம் போட்டுக்கிறேன், என்ன எங்கேருந்து இன்னைக்கு போய் கார்த்திகை மாதம் கூட சபரிமலைகள் என்ன இல்லை, நான் மந்திராலயம் போயிருக்கிறேன் ராகவேந்திர சுவாமின்னு. உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அவருக்கு மாலை போட்டு போனோமா அப்படின்னு கேட்டு அவர் ஒரு நாள் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம் உடனே நானும் என்னுடைய நண்பர்கள் வட்டாரெல்லாம் சொல்லி, அப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க என்னப்பா இதெல்லாம் புதுசா இருக்குதுன்னு. இருந்தாலும் ஒரு 4 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு நான் அவருக்கு மாலை அணிந்து 48 நாள் காலையில சாப்பிடாம ஒரு விரதம் இருந்து சுவாமியை ராகவேந்திர சுவாமியை நினைத்து, நான் இன்னும் கோயிலுக்கு போனது கிடையாது, பிருந்தாவனத்தை பார்த்தது கிடையாது, மந்திராலயம்னா எங்க இருக்குதுன்னு தெரியாது. 48 நாள் விரதம் இருந்து அந்த மாலை துளசி மாலை அணிந்து செப்பல் போடாம காவி துணி அணிந்து 2 வேளை குளித்து விரதம் இருந்து சுவாமியை நினைத்து ஒரு சின்ன படம் வாங்கி வீட்டில் வச்சு அவருக்கு நெய்வேத்தி டெய்லியும் பண்ணி எங்க வீட்டில் சொன்னாங்க, இவ்வளோ பக்தி வந்துச்சு, அவர் கோயிலுக்குன்னா போய்க்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் கோயிலுக்கு போனது இல்லைங்க. அவ்வளோ அருமையான அந்த பக்தி எப்படி வந்ததுன்னு தெரியாது. அவர் மேல் அதிகமான ஈர்ப்பு வந்தது. நாங்கள் அந்த 48 நாள் விரதம் இருந்து அவரை தரிசனம் ட்ரெயினில் தான் போனோம், வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கார்ல போனோம். கார் வந்த பையனை பண்ணா கடைசியில் எடுத்து போயிட்டு நவபிருந்தாவனத்தில் எடுத்து விட்டுட்டான். இதுதான் பிருந்தாவனம். அப்புறம் சொன்னாங்க நவபிருந்தாவனத்தை பார்த்துட்டு அங்கிருந்து சுற்றின்னு கடைசியில் மகாகுரு ராகவேந்திர சுவாமி திருவடியை அடைஞ்சோம் அந்த மந்திராலயத்தில். அதுக்கப்புறம் இன்று 10 ஆண்டு காலமாக ஆம்பூரிலே ராகவேந்திர பக்திக்குன்னு ஒன்று துவக்கி 10 ஆண்டு காலமாக 10வது ஆண்டு நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் வந்தால் 10வது ஆண்டு. எல்லாரையும் நிறைய பேர் நான் கூட்டிட்டு போயிருக்கிறேன். துளசி மாலை அணிந்து அதில் 40 பேர் ஒரு முறை கூப்பிட்டு போனேன், 10 பேர் ஒரு கூப்பிட்டு போனேன். ட்ரெயினில் டிக்கெட்டு ரொம்ப கிடைக்காம போச்சுங்க. ஒரு 25 பேருக்கு எப்படிதான் அந்த ட்ரெயினில் கிடைச்சதுன்னே தெரியல. அந்த ட்ரெயினில் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது ரொம்ப அதிசயம், மிராக்கல். இந்த உலகத்தில் அவரை நினைச்சிட்டா போதும். அவரை நினைத்தால், அவர் நாமத்தை சொன்னால் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு மகான், அந்த மாதிரி ஒரு மகா பிரபு ஜெகத்குரு ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் நினைக்க முடியாது. அவரை நீ அணுகுன்னா கோடானு கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. எப்படியாவது உனக்கு ஒரு தொடர்பு வரும். உங்களுக்கு எனக்கு ஒரு நிறைய மிராக்கள் நடந்திருக்குதுங்க, நிறைய மிராக்கள் நடந்தது. ராகவேந்திர பக்தர்களோ ஒரு அன்பான வேண்டுகோள், அவரை நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் ஞானசம்பந்த மாணிக்கவாசகர் அழகா சொல்லுவாரு, உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லார் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலத்தில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்றி விட்டு என்றாரு. கோடான கோடி பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவிலே அவரை தரிசனம் செய்வேன். ஆனா மாணிக்கவாசகர் அப்படிதான் சொல்றாரு, எத்தனை கோடி எத்தனை பிறவிகள் எடுத்தோம் ஒரு திருவடியை வணங்க. அது போல நான் மட்டுமில்ல, ராகவேந்திர பக்தர்கள், உலகத்தில் இருக்கின்ற ராகவேந்திர பக்தர்கள் எல்லாம் பல கோடி பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியிலே அவர் திருவடியை வணங்க பல கோடி பிறவி. இந்த பிறவி நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம்.
மகாகுரு ராகவேந்திர சுவாமியுடைய திருவடி வணங்குவது. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிறைய மிராக்கள் நடந்திருக்குதுங்க. எனக்கு திடீர்னு ஒரு நாள் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் உங்களுக்கு இது பண்ணணும், ஆஞ்சியோ பண்ணணுன்னாங்க. உடனே நான் பகவான் ராகவேந்திர சுவாமி தான் வேண்டிக்கினேன், எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஒரு சின்ன ஒரு இதோடு நின்று ஒரு 60% தான் இருக்குதுன்னாங்க. முடிஞ்சு போச்சு, நல்லபடியாக பண்ணி வீடு வந்துட்டுங்க. இன்னைக்கு அவர் தான் என் உயிரை காப்பாற்றினார். இன்னும் அதுபோல் டெய்லி வியாழக்கிழமை அவருக்கு விரதம் இருந்து அவருக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி அவரை வணங்கி அவரை போற்றி அவர்களுடைய நாமத்தை சொல்லிட்டே கொண்டிருக்கும் போது அந்த மூலராமரை பூஜிக்கிற உலகத்திலேயே மூலராமரை பூஜித்த மகான் என்று சொன்னால் அது ராகவேந்திர சுவாமி தான். அவரை போல யாரும் இருக்க முடியாது. அவர் கஷ்டத்தை கொடுக்கிறாரு, துன்பத்தை கொடுக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. அனைத்தும் கொடுப்பார். ஆனா உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். எப்பவுமே கைவிட மாட்டார். நாங்கள் போகும்போது மந்திராலயம் போகும்போதெல்லாம் இந்த பாக்கியம் இந்த பிறவியில் அடுத்த பிறவி இருக்கக்கூடா சுவாமி, இருந்தால் உங்களை மறவாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பிறவிதான் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எவ்வளவோ பேர் நாங்கள் ஆம்பூர்ல கூட்டிட்டு போயிருக்கிறோங்க. ஆனால் ராகவேந்திர பக்தர்களா ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு முறையாவது இந்த மந்திராலயம் போய், ஏன் உலகத்தில் இருக்கின்ற மிருத்திக பிருந்தாவனங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஆம்பூர்ல கூட மிருத்திக பிருந்தாவனம் அருமையா இருக்கிறது. வாங்க ஒரு முறை அவருடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன் என்று சொல்லுங்கள். சொல்லும் பொழுது உங்க வீட்டில் இருக்கின்ற அத்துணை தரித்திரங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். இது பூர்வ ஜென்ம கர்மா. ஒரு மனிதனுக்கு நோய் என்று சொன்னால் நோய் எல்லாருக்கும் வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கூட கழுத்துல கட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மகா பெரியவருக்கு உடல் சரியில்லை, இப்படி எல்லா மகான்களுக்கும் நோய் இருக்கிறது. கேட்டால் கர்மா. ஆனால் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய, அந்த கர்மாவை ஒழிக்கக்கூடிய ஒரு மகான் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்திலே மகாகுரு ராகவேந்திர சுவாமி மட்டும்தான், வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா பிரபு ஜெகத்குரு சத்குரு ராகவேந்திர சுவாமியை ஒரு முறையாவது நீங்கள் ராகவேந்திர நமக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் விலகும். எப்படியாப்பட்டவன் என்னென்னவோ போய் சொல்றாங்க, ஆனால் இருந்தாலும் நீங்க ராகவேந்திர பக்த சுவாமி கிட்ட போய் பாருங்க, அது நடக்கும். அவர் சாதாரணமான எல்லா மகான்களும், எத்தனையோ சித்தர்கள் யாருவாளெல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஜீவசமாதி அடைந்த ஆத்மா போய் பகவானை சேர்ந்து பகவானுடைய பணி செய்யறாங்க. ஆனால் அவர் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கிறார், நான் என் பக்தருக்காக நான் வரமாட்டேன் சுவாமி. அவர் பக்கத்துல நரசிம்மர் இருக்கிறார், மூலராமர் இருக்கிறார், ஒரு பக்கம் கிருஷ்ணர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் மகாசக்தி மாஞ்சாலி தாய் இருக்கிறாள். இப்படி அவரை சுற்றி பகவான்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்நேரமும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் அந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுது உலகத்திலே ராமநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜீவராசியா மனிதனாக யாராக இருந்தாலும் பல கோடி பாவங்கள் தீரும் 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 என சொன்னால் அந்த மாதிரி ஒரு மூலராமரை பூஜித்த பெரிய மகானவர். அப்படிப்பட்ட மகானைத்தான் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம், போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றோம். மலேசியாவில் கும்பிட்றாங்க, சிங்கப்பூரில் கும்பிட்றாங்க, ஜப்பானில் கும்பிட்றாங்க, அமெரிக்காவில் கும்பிட்றாங்க, உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் ராகவேந்திர பக்தர் இருக்கிறார்கள். 150 கோடி ஜனங்க இருக்கிறோம். இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. அன்பர்களே, ராகவேந்திர அன்பர்களே, பொதுமக்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேண்டிக் கொள்வது, இந்த உலகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் அவரை நினையுங்கள், அவர் நாமத்தை சொல்லுங்கள். அவர் ஒரு சின்ன படம் வச்சு என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் யாருங்க வியாழக்கிழமான நான் செப்பல் இல்லாமல் ஒரு விரதம் இருப்பேன், காவி உடை அணிந்துக்குவேன், நாம் ஐடார்க்கில் கூட நான் பொறுப்பில் இருக்கிறேங்க. இருந்தாலும் எனக்கு அவர் அன்னைக்கு எதனார் தர்மம் பண்ணணும். அவர் அதுதான் சொல்றார் ராகவேந்திர சுவாமி, பசினவர்களுக்கு உணவளியுங்கள், தர்மம் செய்யுங்கள், தர்மத்தை செய்யுங்கள், பாவத்தையும் கர்மாவையும் போக்கக்கூடிய ஒரு மகான் என்று சொன்னார் ராகவேந்திர சுவாமி. அவரை நீங்க வணங்கி கொண்டு அவர் கரத்தை பிடித்து விட்டால் உலகத்திலே நீங்க எந்த தெய்வத்தையும் நீங்க கும்பிட தேவையில்லை. அவர் கரத்தை பிடித்தாலே உங்களுக்கு ராமநாமத்தை சொல்ல வேண்டிய உள்ளத்திலே தோன்றிவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் ஆட்சியருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த உள்ளத்திலே உனக்கு அந்த எண்ணம் தோன்றிவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் உன் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வந்துவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் உன் குடும்பத்திற்கு தரித்திரம் விலகிவிடும். ஆகையால் அவரை எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் வேண்டுவது என்ன தெரியுமா? அடுத்த பிறவின் ஒன்று இருந்தால் தென்கரை மகாராஜன் சொன்னதை போல பாலாக இருக்கணும், கல்லாக இருக்கணும், மயிலாக இருக்கணும்,
பறவையாக இருக்கணும். அவர் திருவடியே சரணாக இருக்கணும். அவரை போல ஒரு மகான் உலகத்திலே கிடையாது. எல்லோரும் ராகவேந்திர சுவாமி வணங்குங்கள். வணங்கி அவரையே நினைத்து இன்புற்று சந்தோஷமாக அன்பு பண்போடு நிறைந்து அவருடைய பக்தராக விளங்கி பல கோடி நூறாண்டு வாழுங்கள் என்று கூறி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராமஜெயம் போற்றி. ஸ்ரீ ராமஜெயம் போற்றி. ஸ்ரீ ராமஜெயம் போற்றி.